அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 4/5/2010. 4/5/2010. பிறந்த நேரம் ஐயா? காலை 5:51. 5:51 AM. பிறந்த இடம்? சேத்தியாத்தோப்பு. பிறந்த இடம் ஐயா? கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மேஷ லக்னம். மேஷ லக்னம். தனுசு ராசி. மேஷ லக்னம் தனுசு ராசி போராட நட்சத்திரம். அருமையான ஜாதகமா இருக்கேன். ஆமாங்க ஐயா, வணக்கம் ஐயா. உங்களோட மாணவன் ரொம்ப பால்வாடி மாணவங்க ஐயா. நானு நல்லா ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தம்பி வந்து கடலூர்ல தான் இருக்க மாட்டாரு. 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் அற்புதமான சுபத்துவத்தோடு இருக்கு. நீங்க சொன்ன சுபத்துவம் விதி அவனுக்கு பொருந்ததுங்க ஐயா. 8-12 சுபத்துவம் இருந்தாலே படிக்கும்போது இப்போவே வந்து நான் இங்கே போகிறேன், இங்கே போகிறேன், பாம்பே போகிறேன், டெல்லி போகிறேன், ஃபாரினில் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், லண்டன் போகிறேன்னு பேசிக்கிட்டு தெரிவார். சார் அவன் அமெரிக்காவில் போய் நான் செட்டில் ஆகணுங்கிறாங்க ஐயா. அப்புறம் என்ன, 14 வயசு பையனுக்கு யார் சதவீதம் பொருந்ததுங்க ஐயா. 8-12 சுபத்துவம் உங்க சதவீதம் உங்க இது வந்து 100% பொருந்ததுங்க ஐயா. ஆமாம், 14 வயசு பையனுக்கு அமெரிக்காவை யாருங்க சொல்லி கொடுத்தது? தானே ஒரு மனசுக்குள்ளே வந்துடுது பார்த்தீங்களா, ஒரு ஆர்வம் லட்சியம் வந்துடுது பார்த்தீங்களா. அவன் ஒரே புரியாதமா ஆர்டிஃபிஷியல் அந்த ஏஐ படிக்கணும் அப்படிங்கிறாங்க ஐயா. ஆமாம், அதுதான் அந்த அமைப்பு தான் இருக்குது. அதாவது புதன் வந்து லக்னத்தில் திக்பலமாக இருப்பது, அம்சத்தில் குருவோடு சேர்ந்து இருப்பது, அது ரெண்டுமே ஒரு நல்ல அமைப்பு. செவ்வாயும் கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறாரு. அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ரொபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை செய்வார். இயந்திரவியல். ஆமாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னு சொல்கிறாங்க ஐயா. கரெக்டு தான். ஏன்னா சனியும் செவ்வாயும் புதனும் நல்ல அமைப்பில் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு மிக முக்கியமான 2 கிரகம் புதனும் சனியும். ஆர்டிஃபிஷியல் ஏஐன்னு சொல்லப்படக்கூடியதற்கு சனியும் சுபத்துவமாக இருக்கணும். இங்கே சனி சுபத்துவமாக இருக்கிறாரே. சரிங்க ஐயா. கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் இருந்து வெளிநாடுகளில், மேற்கு நாடுகளில், அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளில் அவர் செட்டில் ஆவார். அங்கேயே செட்டில் ஆகிடுவானா? இங்கே வந்து இங்கே வருவானுங்க ஐயா? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சின்ன வயசுலேயே 25-20 வயசு 30 வயசுக்குள்ளே அவர் அங்கே போயிடுவார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து ராகுதசை வரப்போதா? 2034 என்ன 10 வருஷத்தில் ராகுதசை வரப்போதா? ஆமாங்க ஐயா. ராகுதசை குருபக்தியில் இவர் இங்கே இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. ராகுதசை குருபக்தி 12ஆம் இடத்தோடு இருக்கக்கூடிய ராகுதசை குருபக்தியில் இவர் வந்து வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய அமைப்புகள் 2037 பிற்பகுதி 38லேயே ஆரம்பிச்சிடும். 2037-38 இவருக்கு 27-28 வயசு. சரிங்க ஐயா. மேற்படிப்பு முடிச்சுட்டு சரியாக அந்த அமைப்புகளில் அவர் அமெரிக்காவில் வேலை கிடைக்கும், அமெரிக்காவிலே செட்டில் ஆவார். இப்போ புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கே, மேஷ லக்னத்துக்கு ஆகாத புத்தி. இப்போ 10வது பத்திட்டு இருக்காங்க ஐயா. அதனால தான் ஒரு டவுட் உங்களை. இருந்தாலும் பரவாயில்ல. புதன் வந்து உச்சனோடு சேர்ந்து ஒரு நிலையில் நீச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் கூட உச்சனோடு சேர்ந்து திக்பலமாகத்தான் இருக்கிறார். 6க்கு 8ல் மறைஞ்ச புதன் அப்படிலாம் பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டார். ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்ததாங்க ஐயா, மேஷ லக்னத்துக்கு புதன் ஆகாதவன் சொன்னதால அந்த புதன் புத்தி நடக்குதுன்றது எனக்கு ஒரு மனசு சங்கடம் ஐயா. லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்குது. எந்த ஒரு விஷயமே நெகட்டிவாக இருக்குன்னா முதல்ல லக்னாதிபதியை பார்க்கணும். இதைத்தானே நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறேன். ஒரு நெகட்டிவாக இருக்குன்னா அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து உங்களை அடிக்கிறாரு, நீங்கள் அடிக்கிறத தாங்கக்கூடிய வலிமையில் இருக்கீங்களா, நல்லா திம்ஸ் கட்ட மாதிரி நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு அடியெல்லாம் பெருசாக தெரியாது. நீங்களே இன்னைக்கு நாளைக்குன்ற மாதிரி நோஞ்சானா இருந்தீங்கன்னா அடி பலமாக விழும். லக்னாதிபதி லக்னம் வலுவாக இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்கு. செவ்வாய் தசை மிகப்பெரிய அளவில் நீச்சனாக இருந்தாலும் கூட வலுத்த குருவின், ஆட்சி பெற்ற குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. ஆகவே இந்த ஜாதகர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது தான் அவருக்கு லட்சியமாக இருக்கும். 14 வயசு பையனுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. செவ்வாய் தசையெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, அருமையாக இருக்கிறது. செவ்வாய் தசையில் அம்சத்தில் செவ்வாய் சுக்கிரன் அம்சத்தில் செவ்வாய் வந்து அதெல்லாம் இப்போ நடக்காதுங்க. ராகு தசை தான் இந்த பையனுக்கு நல்ல யோக தசை. குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுதசை தான். செவ்வாய் தசை நீச்சனாக இருந்து ஸ்தானபலத்தை இழந்தவர் அம்சத்தில் தனுசு வீட்டில் இருக்கிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார். அதனால் செவ்வாய் தசையோட பிற்பகுதியில் தான் யோக பலன்களே செய்யும். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் சின்ன சின்ன பெரிய யோகங்கள்லாம் நடக்காது. அதெல்லாம் உள்ளதை தான் சொல்லணும், ஆகாவங்கலாம் சொல்லக்கூடாது. ராகுதசை தான் யோக தசை. சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் பேஸ்மெண்ட்டு போடும். செவ்வாய் தசை பிற்பகுதியில் 3 வருஷம் ஓரளவுக்கு ஒரு படிநிலை அமைப்புகளை கொடுக்கும். இந்த பையன் ராகுதசையில் தான் சம்பாதிப்பார். ராகுதசை குருவின் வீட்டில், ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில், பாக்கியாதிபதி வீட்டில், பாக்கியாதிபதியை பிரதிபலிக்கக்கூடிய பாக்கியாதிபதியின் ஜெராக்ஸாக இருக்கிறார். அந்த அமைப்பு. இன்னொன்று, சனி வந்து எப்போவுமே வலுத்து ஒரு நிலையில் சுபகிரகமாக அமைப்பில் இருந்தாலே அது ஒரு நல்ல அமைப்பு.
இந்த பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய ராகு திசையில் தான் உங்கள் பையன் சம்பாதிப்பார். உங்கள் பையன் சம்பாரிச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? சரிங்க ஐயா. அப்ப ஏன்னா எத்தனை வருஷங்க ஐயா வெளிநாட்டுல அங்கேயே செட் ஆயிடுவோம்னா நாங்க தான் போய் பார்த்துட்டு வரணுமா? இந்த மாதிரி அமைப்பில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா அமெரிக்காவுக்கு போ அப்படின்ட்டு உங்கள் பையனுக்கு? இல்லைங்க ஐயா, நீங்க சொன்ன விதி அப்படியே இருக்குங்க ஐயா. ஐயா நீங்க கடவுளுங்க ஐயா. நீங்க உங்களோட விதியை வந்து ஒருத்தர் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஐயா. இன்னும் எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் தயவு செய்து பெரிய வார்த்தை பேச வேண்டாம். பரம்பொருள் என்ன நீங்க சொல்ற அதே உள்ளதாங்க நானும் சொல்றேன். உங்களுடைய விதியை வந்து இன்னுமா இந்த 2000 வருஷத்துக்கு இன்னும் யாராலையும் மாற்ற முடியாதுங்க. 8/12 சுபத்துவ விதி உண்மையிலே எல்லா லெவல்லையும் 8/12 சுபத்துவ விதி பெரிய அளவில் நல்ல அமைப்பில் உண்மையிலே எல்லாருக்குமே சரியாக செயல்படும். ஆனால் அதற்கான தசை அமைப்புகளும் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. அடுத்தடுத்து ராகு கேது தசைகள் சரராசியில் இருக்கக்கூடிய 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட தசைகள்னு சொல்லியிருக்கிறது. இந்த பையன் உறுதியாக மேற்கு நாடுகளில் செட்டில் ஆவார். ஏஐ படிப்பார். வாழ்த்துக்கள். நல்ல ஜாதகம். அடுத்தடுத்து யோக தசைகள் வருவதும் ஒரு காரணம். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பார்.